27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அவரது 2 மகன்கள் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக தற்பொழுது வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்து புகார் எழுந்திருக்கிறது. 2011-16 வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது 27 கோடியே 90 லட்சம் பெற்றதாக தற்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் தற்பொழுது ஒரத்தநாடு எம்எல்ஏவாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அறப்போர் இயக்கம் சார்பில் அளித்த புகாரில் வைத்திலிங்கம் உள்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், தற்பொழுது வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்தான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வைத்திலிங்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் பெருங்களத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்காக 27 கோடி ரூபாய் வாங்கியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இது தொடர்பாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையானது நடத்தப்பட்டது. விசாரணை மட்டுமல்லாமல் சோதனையும் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ தற்போது 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பான விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் அதற்கு உண்டான சோதனையும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.